எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே! கருவேப்பில சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, அதே 2 டீஸ்பூனோட உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5, 6 மிளகு, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய நல்லா அலசிட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அது கூட 2 காஞ்ச மிளகாய். கருக விட்டுறாதீங்க. சிம்ல வச்சு செய்யுங்க. அடுத்து ஜீரகம், மிளகு இதையும் ஆட் பண்ணிட்டு, வெள்ளை எள்ளு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்ல வச்சு செய்யுங்க. அப்பதான் இந்த பொருள் எல்லாம் கருகாது. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவே ஆட் பண்ணுங்க. நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா உப்பு கரிக்கும். ஃபர்ஸ்ட்டே இது வந்து அரைக்கிறதுக்காக கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் இதில புளி துண்டு சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தா சேர்க்கலாம். இல்லன்னா புளி வந்து சேர்க்க தேவையில்ல. நான் புளி சேர்த்தா எக்ஸ்ட்ரா வந்துட்டு கூடுதல் டேஸ்ட்டா இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அடுத்து சாதம் தாளிக்க வந்துட்டு நான் வந்துட்டு பூண்டு, அடுத்து கொஞ்சமா கருவேப்பில, 2டே 2 காஞ்ச மிளகாய், அடுத்து கடுகு, உளுந்தம் பருப்பு, சாதம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆற விட்டுருங்க சாதத்த. அதுக்கப்புறம் தான் பண்ணணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, அடுத்து வந்துட்டு பூண்டு இத வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. காரம் வந்து அதிகமா இதில சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா காஞ்ச மிளகாய் நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பில. இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில செய்யுங்க. உண்மையாவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போதைக்கு நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்க உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப சாதமும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டிட்டே இருக்காம, ஒரு டைம்லயே நல்லா கிண்டி விட்டு, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதான். அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க உண்மையாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துல ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் வந்துட்டு நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மீதமான சாதத்தில வந்துட்டு வடகம் செஞ்சிருக்கேன். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததுன்னா சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.